உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு வர நிலா வந்துட்டு சேரன் கிட்ட போயிட்டு பயங்கரமாக கத்துறாங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டோன்னே வீட்டில் எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. சோழன் டக்குன்னு இருந்துட்டு, ஏங்க என்னங்க எதுக்குங்க வந்தோடனே அண்ணனை திட்டிகிட்டு இருக்கீங்க, என்னங்க நடந்துச்சு அப்படின்றாங்க. இன்றைக்கி இவர் பண்ண வேலையால் எனக்கு ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா, என்னை எப்படிலாம் அசிங்கப்படுத்திட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அசிங்கப்படுத்திட்டாங்களா, அப்படி என்னங்க அண்ணன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேரனுக்கு ஒன்றுமே புரியல. நிலா என்னப்பா நடந்துச்சு, நான் என்னப்பா பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையப்பா அப்படின்றாங்க. உங்களை யார் ராகவ் கிட்ட போயிட்டு என்னோட பர்சனல் விஷயம்லாம் சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா நான் எதுவும் தப்பாக சொல்லலையப்பா அப்படிங்கிறாங்க. தப்பாக சொல்லலையா, என்னை பற்றி என்னோட பர்சனல் எல்லாத்தையுமே நான் எப்படி வந்தேன், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ நாங்கள் ஊர் உலகத்துக்கு பேருக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம், டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், ஏற்கனவே 2 முடிஞ்சிருச்சு, அடுத்த ஹியரிங் வரப்போகுது, லாஸ்ட் ஹியரிங். இது வரைக்கும் போய் நீங்கள் ராகவ் கிட்ட சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது, நான் உங்களுக்கு எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, ஆனால் இது வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேனோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலா இந்த மாதிரிலாம் பேசாதப்பா, சத்தியமாக நான் வந்து உன்னை எதுவும் இது மாதிரி இப்படிலாம் நீ நினைப்பான்னு எனக்கு தெரியாதுப்பா, நான் ஏதோ அவர் கேட்டாரேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. அவர் கேட்டார்னா எல்லாத்தையுமே சொல்லிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோழனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நிலா நடந்துச்சு, என்ன சொல்லிச்சு அண்ணன் அப்படிங்கிறாங்க. இவர் ராகவை போய் பார்த்து நமக்கு நடந்த கல்யாணம் ஒரு ஃபேக்கான கல்யாணம், ஒரு ட்ராமா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் போய் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. உடனே சோழனுக்கு இந்த இடத்துல பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஏன்னா உனக்கு நிஜமாவே உனக்கு சத்தியமாக அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் கேட்குறாரு. என்னடா 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்னென்ன, அவன் எப்படியெல்லாம் ஆஃபீஸில் நிலாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, அது தெரியாமல் நீ பாட்டுக்கு போய் நிலா கிட்டே சொல்லியிருக்க, காலையில் கூட நீ எனக்கு 2 பேத்துக்கும் அவ்வளோ சண்டை நடந்துச்சுல அப்படின்றாங்க. சத்தியமாக உங்களுக்கு சண்டை நடந்துச்சுன்னு தெரியும்டா, ஆனால் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, நான் அப்போவே வந்து பேசலான்னு சொன்னேன், ஆனால் இந்த இவன் தான் அவங்களுக்குள்ளார பேசி அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்கன்னு சொல்லி பல்லவன் தாண்டா சொன்னான் அப்படிங்கிறாங்க. என்னவா இருக்கட்டும், இதுக்குன்னு பர்சனல்னு ஒன்று கூட இருக்கக்கூடாதா, எல்லாத்தையுமே போய் நீ சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலாக்கு அந்த இடத்துல பயங்கரமாக கோவம் வருது. சத்தியமாக நான் உங்களை இப்படி நினைக்கவே இல்லைண்ணே, ரொம்பவுமே நான் அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நடேசன் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நேராக உள்ளே வராரு. வந்துட்டு நிலா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா நான் சத்தியமாக எதுவும் தப்பாலாம் சொல்லலைப்பா, இதை தான்ப்பா சொன்னேன் அப்படின்னோடனே, ஏண்டா நீ உனக்கு கூறுகிரி இருக்கா இல்லையாடா, எதுக்கடா நீ இப்படி போய் சொல்லியிருக்க, அவன்கிட்ட போய் 3வது ஆள்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும்னு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா நீங்களும் என்னை திட்டுறீங்களே அப்படின்றாங்க. எல்லாருமே திட்டுறோன்னா அப்பா அந்த இடத்துல நீ தப்பு பண்ணியிருக்கன்னு உனக்கு புரியலையா, அதை போய் நீ சொல்லணுமா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஏதோ ஒரு இதில் நான் சொல்லிட்டேன்ப்பா, நிலாவுக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான்ப்பா சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, எதுனே நல்லது, அவன் ஏற்கனவே நிலாவை வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸில் சொல்லிட்டு இருக்கான், பார்த்தா அதுக்கு அவன் ஃபோட்டோலாம் போட்டு ஹார்டின்லாம் விட்டுட்டு இருக்கான், நீ இப்படி வேற போய் சொல்லி வச்சிட்டியா, போச்சு எல்லாமே போச்சு. ஆனால் சத்தியமான நீ வந்துட்டு அண்ணன் பேருக்கு தான் சொல்லிட்டு இருக்க போல இருக்கு, எப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டு வந்திருக்க பற்றியா, நான் நல்லா இருக்கணும்னு உனக்குலாம் ஆசையே இல்லைல்ல, எப்படியாவது நான் வந்து நிலா கிட்ட இருந்து பிரிஞ்சிடணும், நான் அப்படியே நீங்களாம் அப்படியே உங்களோட லவ் பண்ணுறவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமாக வாழணும், நான் மட்டும் இப்படியே சுற்றிட்டு இருக்கணும், அதானே உன் ஆசை, நினச்சதை நீ நடத்திட்டீல, சந்தோஷமாக இருனே, நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிட்டு அப்படியே வெறுப்பில் உட்காந்துருக்காரு. நடேசனுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே புரியல. நேராக போயிட்டு நிலா ரூமை தட்டுறாரு. தட்டினோடனே அவங்க ரூமே திறக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா நிலா, மாமா கூப்பிட்றேன்ல திறமா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நிலா வந்து கதவை திறக்கிறாங்க. உள்ளே வரலாமாம்மா அப்படிங்கிறாங்க. வாங்க அங்கிள் அப்படின்னோடனே உள்ளே போகிறாங்க. என்னம்மா இவன் போய் அப்படி சொன்னனால நீ டென்ஷன் ஆகிட்டியா அப்படின்றாங்க. பின்ன என்ன அங்கிள், இவர் போய் அப்படி சொல்லலாமா, அவன் என்னென்னலாம் கேள்வி கேட்குறான் தெரியுமா, எதுக்கு நீ அத்தனை ஆம்பளைங்க கூட இருக்க, நான் உனக்கு ஃப்ளாட் எடுத்து தரேன், நீ அந்த ஃப்ளாட்டில் தங்கு அப்படிங்கிறான். என்னை எந்த அளவுக்கு ஒரு சீப்பான எடை போட்டு வச்சுருந்தா அவன் அப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் அமைதியாக, டென்ஷன் ஆகாத, தண்ணியை குடி முதல்ல அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, மாமா சொல்கிறேன்ல தண்ணியை குடி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வைக்கிறாங்க. போதுமா தண்ணி குடிச்சிட்டியா, கொஞ்சம் அமைதியாகு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிலா அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் கதவை சாத்திடுறாரு. சோழன் எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. கதவை சாத்திட்டு போகும்போது அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டாங்களே, என்ன பேச போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே டென்ஷனில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்து சேரன் அப்படியே உம்முன்னு நின்றுட்டு இருக்கும்போது இப்போ பல்லவனே போய் பேசுகிறாரு. என்னண்ணே இப்படி போய் நீ பண்ணி வச்சிட்ட, இதெல்லாம் போய் சொல்லலாமாண்ணே ஆஃபீஸில், அண்ணி வேலை பார்க்குற இடண்ணே, எப்படி நான் அண்ணியை மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. சத்தியமாக நான் தப்பாலாம் நினச்சி சொல்லலடா, ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. என்ன வேணா இருக்கட்டும்ண்ணே, நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரூமில் வந்து நடேசன் வந்து நிலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருமா நிலா, நீ வந்துட்டு நல்ல அறிவான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் உனக்கு
இப்படி ஒரு நிலமை வந்திருக்குன்னா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் மாமா சொல்கிறது உனக்கு கோவமாக வந்தாலும் நான் சொல்கிறது உண்மை தான், இதை கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு அப்படின்றாங்க. என்ன அங்கிள் சொல்ல போகிறீங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா, எவனோ ஒருத்தன் வந்து உன்கிட்ட வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான், அதெல்லாம் நீ சொல்கிற. இன்னொருத்தன் வந்து உனக்கு ஃப்ளாட் எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறான்னு சொல்லியிருக்க. இதெல்லாம் வந்துட்டு எனக்கே கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்றாங்க. காரணம் என்ன அங்கிள், என்னவா இருக்கும்? நான் என்ன பண்ணேன், என்னை வந்துட்டு நான் பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறேன் வரேன், என்னோடய ஒர்க்கை பார்க்குறேன். அவன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட சொல்லும்போது நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சோழன் தான் என்னோடய ஹஸ்பண்ட்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவன் சைலண்ட்டாக இருந்தால் சரி விட்டுட்டான், இதோட இதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது திரும்ப வந்து இவன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் அங்கிள் அப்படிங்கிறாங்க. அதுதான்மா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னு நீ யோசிக்கவே இல்லையே இன்னமும் அப்படிங்கிறாங்க. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன அங்கிள் இருக்குது அப்படிங்கிறாங்க. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, சேரன் போய் இப்படி சொன்னதுனால தான் வந்து அவன் இப்படி கேட்குறாங்கிறது சரி, நீ கோவப்படுறது நியாயம்தான். சேரனும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அவன் ஏதோ ஒரு நல்லதை நினச்சி அவன் சொன்னேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் இதுக்கான காரணம் என்ன, நீ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போனில்ல, போனப்பையே நீ அங்கே ஆஃபீஸில் போய் என்ன சொன்ன அப்படிங்கிறாங்க. நான் என்ன அங்கிள் சொன்னேன், என்னோடய பர்சனலை பற்றியில் நான் யார்கிட்டையுமே எதுவுமே பேச மாட்டேனே அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ உன்னோட பர்சனலாக யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்கிற, சரி ஓகே, ஆனால் நீ அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போதே நீ எப்படி போன அப்படின்றாங்க. எப்படி போனேன்னா என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல அங்கிள், தயவு செஞ்சு சுற்றி வளைக்காமல் நேராக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ ஆஃபீஸ்க்கு முத போனப்பையே கழுத்தில் தாலியை கழட்டி வச்சுட்டு கழுத்தில் தாலி இல்லாமல் தான் நீ போன. அதுக்கப்புறம் அந்த தம்பி வீட்டுக்கு வந்தப்பையும் யாருன்னு சொல்லி அவங்க கேட்டப்பையும் நீ என்ன சொன்ன, இவங்க என்னோட புருஷன், இவர் என் மாமனார், இவர் என் மச்சான், இவர் என் கொழுந்தை, இப்படி நீ அறிமுகப்படுத்தியிருந்தீன்னா அவனுக்கு வந்து உன் மேலே ஒரு மரியாதை வந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இது கல்யாணமான பொண்ணு அப்படிங்கிறது அவன் ஆள் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கும். ஆனால் நீ என்ன சொன்ன, இது எங்கள் சொந்தக்காரங்க வீடு, இங்கே நான் இருக்கேன், இவங்க வந்து என்னோட என்னமோ ஒன்று சொன்னி, என்னம்மா சொன்ன அப்படின்றாங்க. கசின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நீ சொன்ன. அப்படி சொன்னால் அவன் என்ன நினைப்பான், சரி அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் அவ்வளோ போல இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலான்னு அவன் யோசிச்சிருக்கான். ஆனால் ஒரு பொண்ணுக்கு எப்போவுமே அந்த தாலி தாமா வேலியாமையும், நீ போகும்போதே வந்துட்டு சோழனோட பொண்டாட்டியா கழுத்தில் தாலியோட நீ வேலைக்கு போயிருந்தீன்னா அவனோட பார்வையே வேறு மாதிரி இருந்திருக்கும். இவன் இன்னொருத்தனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கூட அந்த புதையை வந்துட்டு உன் மேலே அப்படி ஒரு எண்ணமே வந்திருக்காது. நீ போனதே அப்படி தான் போயிருக்க, பத்தாவதுக்கு இந்த மாதிரி வேற சொல்லிட்ட. அப்போ அவன் எப்படி நினைப்பான், நம்ம வீட்டுக்குள்ளார 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. அப்போ நீ தான் வந்து ஒன்றை நீ பாதுகாத்துக்கணும். ஒரு பொண்ணா நீ வந்து துணிச்சலாக எல்லாமே பண்ணுற, அதெல்லாம் வாஸ்தவம் தான். உன் அப்பா அம்மா உன் கூட இல்லை, இந்த இடத்துல உன் அப்பா அம்மா இருந்திருந்தா இந்நேரம் என்ன சொல்லியிருப்பாங்க, உங்கள் அப்பா அம்மாவே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி இன்னொருத்தன் வந்து பேசுகிறான்னா அதை வந்து வேறு மாதிரி அவங்க டீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீ இங்கே இருக்கும்போது உனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து மூத்த மனுஷனா இங்கே என்னோட பொறுப்பு இருக்குது, அதுக்கு உன் மேலேயும் தப்பு இருக்குமா, நான் அப்படி தான் சொல்லுவேன். நீ கழுத்தில் வந்துட்டு தாலி இல்லாமல் போனது தான் உன்னோட தப்பு. நீ கழுத்தில் என்றைக்கு அந்த தாலியை போடுறியோ அன்றைக்கி தான் இந்த மாதிரி பேச்செல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கிள் உங்களுக்கே தெரியும்ல நான் என்ன மாதிரி சூழ்நிலையில் அப்படி பண்ணேன்னு அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ பண்ணப்போ எனக்கே கோவம் வந்துச்சு தான். இந்த வீடு வந்துட்டு என்ன மாதிரி நிலைமையில் இருந்துச்சு, ஊர் உலகமே வந்துட்டு இந்த வீடு வந்து ஒன்றுத்துக்கும் ஆகாத வீடு, பொம்பளை பிள்ளைங்களே தங்காதுங்க, நாங்கள் வந்து வெட்டி பயலுங்களா எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனால் நீ வந்துட்ட அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன்னை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நான் வந்து உடனே அவ்வளோ அவசரமாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு வரவேற்பு ரெடி பண்ணோம்ல. ஏன்னா ஊர் உலகத்துக்கு நீ வந்துட்டு முறைப்படி இந்த வீட்டுக்கு வந்துட்ட, நீ இந்த வீட்டில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் அதெல்லாம் பண்ணி அந்த தாலியை அவன் கையில் கொடுத்து உனக்கு போட்டு விட சொன்னேன். நீங்கள் என்ன தான் தனியாக வந்துட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உனக்கு பிடிக்காமல் அந்த கல்யாணம் நடந்தாலும் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஊர் உலகத்துக்கு உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணுங்கிறக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் நீ என்ன பண்ண, அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் பெரியவங்க சொல்கிற எதையுமே கேட்காம டக்குன்னு நீ பாட்டுக்கு தாலியை கழட்டி வச்ச. இப்போ அந்த தாலி இல்லாமல் நீ போனதுனால தான் இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு. இதுக்கு மேலேயும் வந்துட்டு அந்த கழுத்தில் உன் தாலி எப்போ ஏறுதோ அப்போ தான் உனக்கு அந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, உனக்கு நீ மனசுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ டைவர்ஸ் வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க. இன்னும் அடுத்த ஹியரிங்க்கு போயிட்டு நீ பிடிக்குதுன்னு சொன்னாலும் சரி, பிடிக்கலன்னு சொன்னாலும் சரி, ஆனால் அது வரைக்கும் சோழனுக்கு பொண்டாட்டியாக தானே இந்த வீட்டில் இருக்க. இல்லை இந்த வீட்டுக்கு உனக்கு வேறு என்ன உறவு இருக்குது, சோழன் மூலமாக தானே உறவு. சோழனை உனக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே நீ சோழனுக்கு பொண்டாட்டி தான் ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும். அவன் சொல்கிற மாதிரி ஊர் உலகத்துக்கு தான் பொண்டாட்டி அப்படின்னு இருந்தாலும் அதுக்கான உறவுன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே காட்டுறதுக்கு என்னமா இருக்குது, ஒன்றுமே இல்லையா. உன்னை பார்த்தா கல்யாணமான பொண்ணுன்னு தெரியறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்புறம் அவன் இப்படிலாம் நினைக்காம என்ன பண்ணுவான், முதல்ல உன் கழுத்தில் தாலி இருந்தால் மட்டும்தான் உனக்கான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துக்கோமா நீ புத்திசாலி பொண்ணு தான், யோசிச்சு முடிவெடு. இதில் சேரம் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அவனை வந்துட்டு நம்ம என்ன திட்டிக்கலாம், ஆனால் திட்டுறதோடு அது வந்து போக போகிறது இல்லைம்மா. ஆனால் இந்த இடத்துல ஓ மேலேயும் தப்பு இருக்குது, புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்துடுறாரு. ஸோ வெளியில் வரும்போதுமே வந்துட்டு சோழன் வெளியில் நின்றுட்டுருக்காரு. என்னடா எதுக்கடா இங்கே நின்றுட்டுருக்கீங்க காவை காத்துக்கிட்டு அப்படிங்கிறாரு. யோ என்னையா போய் பேசிட்டு போனேன், அவங்களே ஏற்கனவே கோவத்தில் இருக்காங்க, நீ வேற போய் எதையாவது தூபம் போட்டு விட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. இங்கே பாருடா, எப்பயுமே வந்துட்டு ஒருத்தனை வந்து தப்பாகவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான்
நான் இந்த வீட்டுக்கு மூத்த மனுஷனாக உட்காந்துட்ருக்கேன், எனக்கும் எது எப்பப்போ பண்ணணும்னு தெரியும். எப்போ பாரு நான் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கேன், அக்கறை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் இருக்க எண்ணத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. எப்பப்போ எது பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிலா கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன், நாளையிலேருந்து அவள் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஒன்றுமே புரியல. நிலா வந்து வெளியிலே வரல, எல்லாருமே போய் கதவை தட்டுறாங்க, சாப்பிட சொல்லிலாம் கூப்பிடுறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்லேயே இருக்காங்க. மறுநாள் காலையில் எழுந்து வெளியில் வராங்க. சேரன் அப்படியே உம்முன்னு நின்றுட்டுருக்காரு. வந்துட்டு நிலா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா, நான் எதுவும் தப்பாக சொல்லலப்பா அப்படிங்கிறாங்க. விடுங்கண்ணே, நீங்கள் உங்களோட இதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, இதில் என் மேலேயும் தப்பு இருக்குல்ல, நானும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா, நான் ஒன்றெல்லாம் எந்த தப்பும் சொல்லலைப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போன நிலா வந்துட்டு அங்கே எல்லாரையுமே கூப்பிட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ராகவையும் கூப்பிட்டு, கைஸ் உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும், நாளைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதனால் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ஹோட்டலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிலா திடீர்னு ஏதோ சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்க, என்ன ஏதாவது விஷயம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீங்கள் வாங்கலே, அது சர்ப்ரைஸ் தான், நாளைக்கு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ராகவ் நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் வராமல் அந்த ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் இல்லாமல் ஆகாதா, என்ன நிலா சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கே தெரியும் ராகவ் அப்படின்னு சொன்னோடனே இப்போ திவ்யாவுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தாங்க முடியல. ராகவ் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதா, சரி சரி அப்படின்றாங்க. உடனே நிலாவும் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே சரி நாளைக்கு ஈவினிங் எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆஃபீஸை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ மறுநாளும் நிலா வந்துட்டு அஸ் யூஷுவல் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வெளியே வராங்க. வெளியில் வந்தப்போமே எல்லாருமே பார்க்குறாங்க வீட்டில், என்னடா அது எதுவுமே நிலா சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சோழனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாகுது. அது சரி இவகிட்டலாம் ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியுமா, நம்ம நினச்சது தான் தப்பு, நம்ம ஆனால் ஞாபகத்தில் வச்சுட்டு எல்லாமே பண்ணுறோம், ஆனால் இவளுக்கு தான் நம்மளை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை, எந்த ஒரு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, அப்புறம் இவகிட்ட எதிர்பார்க்கறது நம்மளோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ வீட்லேயுமே எல்லாருமே சோழனுக்கு வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. சரி விடு, நான் வேணா ஞாபகப்படுத்தட்டுமா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாரு. வேணாண்டா பல்லவா, அவளுக்கா தோணணும், நீங்களாம் யாரும் அவளுக்கு ஞாபகம்லாம் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்புங்கிறது சும்மா கேட்டு கெஞ்சிலாம் வாங்கக்கூடாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. அதனால் வீட்டில் இருக்கவங்களும் அமைதியாகிடுறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 4 மணி போல் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுறாங்க. நிலா ஃபோன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே 5 மணிக்கு நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சென்னி திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னோடனே, கொஞ்சம் வாங்கலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் நீட்டாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு, என்னென்ன உங்களையும் வர சொன்னாங்களா அண்ணி, நீ வந்திருக்கன்னு மாற்றி எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. சோழனுமே எதுக்குண்ணே எல்லாரையும் நிலா இங்கே வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது நடேசனுமே வராரு. என்ன இந்தாலும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, என்னடா உங்களை எல்லாத்தையும் வர சொன்னால் என் மருமக என்னையே வர சொல்லாதா அப்படின்றாங்க. அப்போது அண்ணி சாப்பிட வர சொல்லியிருப்பாங்களோ அப்படின்றாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, என்னண்ணே நீ ஏதோ புலம்பிட்டே இருந்தியா பத்தியா, அண்ணி ஏதோ சர்ப்ரைஸ் உனக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, டேய் அவளுக்கு ஞாபகமே இருக்காதுடா, வேற எதுக்கோ கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன், தேவையில்லாமல் நீங்கள் வேற ஆசையை வளர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கடுப்புலேயே நின்றுட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் நிலாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு உள்ளர கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே உட்காந்துருக்கும் போது, என்ன நீ திடீர்னு நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் இருப்பல்லவா, இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வரணுமா, யார் நீ, நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டோமே அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் இரே அமைதியா அப்படிங்கும்போது இப்போ ஆஃபீஸில் இருந்துமே எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமே, என்ன நிலா ஏதோ சொன்னேன் கடைசியில் பார்த்தா இங்கே எதுவுமே ஒன்றுமே தெரியலையே அப்படின்றாங்க. இரு திவ்யா, ராகவ் இன்னும் வரல அப்படின்றாங்க. ஸோ ராகவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, என்ன ராகவ் டைம் ஆகுது இன்னும் வரலையா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சோழனுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. அப்போது ராகவே வர சொல்லிட்டு தான் நிலா வந்துட்டு நம்மளே வர சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டென்ஷன்லேயே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப போகிறாரு. ஸோ நிலா டக்குன்னு போயிட்டு, சோழன் எங்கே போகிறீங்க, நான் தானே உங்களை கூப்பிட்டேன், அதனே நீங்கள் பாட்டி கிளம்பி போகிறீங்க அப்படின்றாங்க. என்னத்தங்க இங்கே நின்று என்னை பார்க்க சொல்கிறீங்க, அவனே வர சொல்லிட்டு என்னையும் நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப டிப்டாப்பாக கிளம்பி ராகவும் வந்துடுறாரு. வந்துட்டு அப்படியே வரும்போதே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மைலோட வராரு. வந்தோடனே நிலாவுமே பார்த்து சிரிக்கிறாங்க, ஹேண்ட் ஷேக்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ராகவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் சோழனுக்கு அப்படி ஒரு கடுப்பு வருது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே கைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் சரி நிலா, என்ன வருதுன்னே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு எல்லாரையும் வர சொல்லிட்டீங்க, பட் இங்கே பார்த்தா எதுவுமே ஒன்றுமே தெரியலையே, எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸுமே இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ஹோட்டலில் இருக்க ஒரு பேரர்கிட்ட கூப்பிட்டு சொன்னோன்னே டக்குன்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணுறாங்க. ஸோ அங்கே பண்ணும்போது பார்த்தா அன்னைக்கு சோழனோட பர்த்டே அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்பவுமே கிராண்டாக அவங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹாப்பி பர்த்டே சோழன் அப்படின்னு சொல்லி போட்டு பலூன்ஸாக இருக்கட்டும், கேக்கு எல்லாமே வந்துட்டு வருது. ஸோ சோழனை மட்டும் அவங்க வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நிலா எடுத்து கொடுத்துருக்க அந்த ட்ரெஸ்ஸை அவங்க அங்கே போட வச்சு சோழனையும் வந்து கண்ணை கட்டி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ ராகவ் வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாரு. என்ன இது சோழனோட பர்த்டேக்கா நம்மளை வர வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி.
ஸோ இப்போ வந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சொல்கிறாங்க, கைஸ் இன்றைக்கி வந்து என்னோட ஹஸ்பண்ட் சோழனோட பர்த்டே, அதை வந்துட்டு நான் அவருக்கே தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அவர்கிட்டயே சொல்லாமல் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோழனும் அங்கேருந்து வந்த உடனே பார்த்த உடனே இப்போ நிலா வந்துட்டு நீங்கள் தான் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்கள் முன்னாடி நான் இந்த விஷயத்த பண்ணால் தான் வந்துட்டு ரொம்பவுமே அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோழன் வந்த உடனே டக்குன்னு வந்துட்டு பல்லவன் அப்புறம் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு இப்போ வந்து நிலா டக்குன்னு ராகவ் கூப்பிட்டு ராகவையும் நிற்க வச்சு ராகவ் முன்னாடியே வந்துட்டு சோழனுக்கு வந்துட்டு ஒரு ரிங்கை ஒன்று போட்டு விடுறாங்க. ஹாப்பி பர்த்டே சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிங்கை போட்டு விட்டோன்னே சோழனுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ராகவ் முன்னாடி இப்படி நிலா அப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு சொல்லவே தெரில, அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்கார். வீட்டில் நடேசனுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அவர் பார்த்துட்டு. என்ன நிலா வந்துட்டு இப்படி இந்தளவுக்கு மாறும் நம்ம நினைக்கலையே நேற்று நம்ம பேசின விஷயத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போது சோழன்கிட்டயே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சோழன், இது நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட வந்துட்டு எதையுமே உங்ககிட்ட மனசு விட்டு நான் பேசினதே இல்லை, உங்ககிட்ட கடுப்பை மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு எல்லாத்துக்குமே சாரி அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னங்க நீங்கள் சாரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமாம், ஒரு சிலருக்கு வந்துட்டு நம்ம ஊருக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம், வீட்டில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி எமக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேவையில்லாமல் நினச்சிட்டு தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணேன், அதுக்கு உங்களோட பர்த்டே தான் கரெக்டான நாள்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ சோழன் வந்து அப்படியே பார்க்குறாரு, ரிங்கையும் போட்டு விட்டுட்டு ஐ லவ் யூ சோழன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. போய் வேகமாக ஹக் பண்ணிவிட்டு சொல்லும்போது இந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு அப்படியே கிளாப் பண்ணாலும் திவ்யாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி முகம் மாறினாலும் அவங்க ராகவுக்கு நிற்கவே முடியல, அப்படி ஒரு கடுப்பாகுது. அப்படியே டென்ஷன்லேயே வந்துட்டு என்ன நிலா என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் அசிங்கப்படுத்துறதுக்கு என்னங்க இருக்குது, என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணுறேன், இதில் ஒரு பாஸாக உங்களை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், இதில் உங்களை வந்துட்டு நான் அசிங்கப்படுத்துறதுக்கோ கஷ்டப்படுத்துறதுக்கோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சோழனுக்காக இருக்கட்டும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. ஆனால் ராகவ் வந்துட்டு ஒரு மாதிரி அவர் ஃபீல் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.